இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. வேண்டான்னு நினைச்சாலும் சில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் என்ன கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுது. காலம் கைமீறி போய்கிட்டு இருக்க மயூரி. கூடிய சீக்கிரம் அர்ஜுனை எப்படி நெருங்குறதுன்னு நீ முதல்ல யோசிக்கணும். வீட்டுல உள்ளவங்களுக்கு நல்லவளா இருந்துகிட்டு அர்ஜுனை எப்படி உன் பக்கம் இழுக்கிறதுன்றத நீ யோசி. அமிர்தா, நீ வெளியில வரக்கூடாது, அங்கதான் இருக்கணும். குருவே, அங்க அர்ஜுன் ஆபத்துல இருக்காரு. நான் போய் காப்பாத்தலனா தப்பாயிடும். உண்மைதான், உங்க பாட்டி இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை. எப்படி காயப்பட்டிருக்க பாரு. எவ்வளவு ஆபத்தான பறவை அது. எனக்கு என்னமோ அந்த பறவையை விட நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்கன்னு தோணுது மயூரே. இது பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். அமிர்தா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. மயூரி, வாங்கிட்டு கிளம்பலாம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. ஏ அர்ஜுன், அமிர்தா விட்டுட்டு போறதா? அவளும் நம்ம கூட வரட்டும். வா அமிர்தா. தேவையில்லை. அவங்க ஒன்றும் நம்ம கூட வர தேவையில்லை. அவங்க இஷ்டப்படி அவங்க என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம். நாம இங்க இருந்து கிளம்பலாம். வா. அர்ஜுன், அமிர்தாவை இங்க விட்டுட்டு போனா தப்பாயிடும். அப்படின்னா சரி, நீயும் அவங்க கூடவே இங்கே இரு. எனக்கு யாருமே தேவையில்லை. என்னால தேவையில்லாம எதுக்கு உங்களுக்கு தொந்தரவு? நான் தனியாவே வீட்டுக்கு போறேன். அர்ஜுன், நீ இப்படி எல்லாம் பேசாத அர்ஜுன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நீ எப்படி தனியா போவ? பைத்தியம் மாதிரி பேசாத. இது பாரு மயூரி, உன் கூட இப்ப ஆர்கியூ பண்ற அளவுக்கு எனக்கு சக்தியும் இல்லை, மனசும் இல்லை. நீ என் கூட இப்ப வரப்போறியா இல்லையா? அர்ஜுன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அர்ஜுன். என்னுடைய கைகள் கட்டப்பட்டு இருந்தது. கண்ணு முன்னாடி உங்களுக்கு அநியாயம் நடக்கும் போது எதுவும் பண்ண முடியாம வேடிக்கை பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. பரமேஸ்வரா, இன்னும் எவ்வளவுதான் என் பொறுமைய சோதிக்க முடிவெடுத்திருக்கு. பைரவ பாபா, இத்தனை வருஷங்களா உங்க பின்னாடி பாபா பாபான்னு சுத்திக்கிட்ட நீங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதால எனக்கு எந்த பிரயோஜனமும் நடக்கவே இல்லை. என்னோட இத்தனை வருஷ பொறுமைக்கும் நேர்மைக்கும் இப்ப பலன் கிடைக்குது. எந்தவித தவமும் செய்யாம, எந்த ஒரு சித்திகளும் அடையாம உங்களை விட சக்திசாலியாக போறேன் பாபா. அந்த குரு எனக்கு 1000 விஷயங்களை சொல்லலாம். ஆனா அவர் சொன்ன சக்திகள் எல்லாம் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் வெறும் என் மூளை மனசு சொல்றது மட்டும்தான் கேட்பேன். அதுதான் சரி. நீ நாகமணியை அடையணும்னு போராடிக்கிட்டு இருக்கன்னு தெரியும். உடனே அந்த காரியத்தை நீ கைவிடணும். இப்போ நாகமணிக்கு பாதுகாப்பு தேவை. நாகமணிய பாதுகாக்கிறத, அந்த நாகமணிய அடையறத, இந்த 2 காரியமும் என் கையால தான் நடந்தாகணும் இல்லையா?
எல்லாமே இப்ப என் கையில தான் இருக்கு. இந்த ருத்ரனோட கையில தான் இருக்கு. பாபா, இன்னும் 2 நாள்ல எல்லாமே முடிவுக்கு வந்துடும். இந்த ருத்ரனோட மனசுல இருக்கிற உண்மையான விஷயங்கள் என்னென்ன இன்னும் 2 நாள்ல வெளியே வந்துடும். இந்த ருத்ரா யாருங்கிறத இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டிய நேரம் கூடி வந்துருச்சு. பாத்து உட்காரு. அத்தை, அர்ஜுன், ஐயோ அர்ஜுன், என்னடா ஆச்சு? இது என்ன ஆச்சு கண்ணா? மயூரி, என்ன ஆச்சுமா? மயூரி, என்னாச்சு? அர்ஜுன், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி சும்மா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. நான் தான் காலையில சொன்னேன்ல, என் வலது கண் துடிக்குது, ஏதோ அபசகுணம் நடக்க போகுதுன்னு சொன்னேன்ல. சித்ரா, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? அம்மா, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறியா? சித்ரா, போய் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. போயேம்மா. அர்ஜுன், என்ன ஆச்சுடா அவனுக்கு? என்ன இதெல்லாம்? என்ன இங்க சத்தம்? அர்ஜுன், அர்ஜுன் கண்ணா, என்ன பாச்சு உனக்கு? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? இப்பதான் ஒரு கண்டம் முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுக்குள்ள என்னடா இது இன்னொன்னு? ஐயோ கடவுளே, இது எப்படி பாச்சு? எப்படிப்பா இப்படி எல்லாம் ஆச்சு? இப்பவாவது என்ன ஆச்சுன்னு சொல்லேண்டா. மயூரி, நீயாவது சொல்லு. ஏன் இப்படி சில மாதிரி நிக்கிற? எதுக்கு இப்படி எங்க பொறுமையை சோதிச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? பாட்டிமா, அத்தை, நான் கோயிலுக்கு போனப்ப அர்ஜுன ஒரு பெரிய பறவை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தது. என்ன பறவையா? எப்போ? எங்க? பாட்டி, அன்னைக்கு மொட்டை மாடியில் அட்டாக் பண்ணிச்சு. ஆனா இது அந்த பறவை விட கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு. நான் கோவில் வாசல்ல தேங்காய் உடைச்சேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் உட்காந்தப்போ இப்படியெல்லாம் ஆச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அந்த பறவை கண்டிப்பா ஏதோ ஒரு எண்ணத்தோட தான் என்னை துரத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. டேய், நீ என்ன பேசிட்டு இருக்க? அதுக்கு என்ன இருக்க முடியும்? அது ஆஃப்டர் ஆல் ஒரு பறவை, அவ்வளவுதானே. வேட்டை எதுவும் கிடைச்சிருக்காது. சோ பசி தங்கமும் அட்டாக் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். உண்மைதானா? நீ சொன்ன மாதிரி பசியோட இருந்துச்சு. ஆனா அது வயிற்று பசி இல்லை, வேற ஏதோ ஒரு பசியோடு தான் அதை என்ன அட்டாக் பண்ணிருக்கு. நான் தான் சொன்னல, அந்த பறவை அது சாதாரணமானது இல்லைன்னா. அது கழுத்துல ஏதோ மார்க் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த பறவை கழுத்துல பாம்பு சுத்துக்கிட்டு இருந்துச்சு. அமிர்தா, நில்லு அமிர்தா. எதுக்கு குருவே? எல்லாம் முடிஞ்சு போச்சா? இனிமே நான் இங்க இருந்து என்ன பண்ணணும்? ஏன் அமிர்தா இவ்வளவு கோபம்? கொஞ்சம் மனசை சமாதானப்படுத்திக்கோ. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மனச சமாதானப்படுத்திக்கோன்னா என்னால எப்படி முடியும் குருவே?
நீங்க செஞ்ச இந்த காரியத்தால அர்ஜுன் மனசுல மறுபடியும் என்ன பத்தி தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டு போச்சு. அவர் துடியா துடிக்கும் போது என்னால எதுவுமே செய்ய முடியாம நிராதரவா வேடிக்கை பார்க்க வச்சுட்டீங்கல்ல. நீங்க செஞ்சது சரியா? அமிர்தா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. கோபம் வரும்போது மூளை எதையுமே யோசிக்காது. அவசரப்பட்டோ கோவப்பட்டோ எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அமிர்தா. நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு வேண்டியவங்க ஆபத்துல மாட்டிக்கும் போது அவங்களை காப்பாத்து போறது அவசர புத்தி ஆகுமா? எல்லாம் தெரிஞ்சவர் நீங்க, சொல்லுங்க, அது எப்படி அவசர புத்தி ஆகும்? அமிர்தா, நான் சொல்ல போறத கொஞ்சம் பொறுமையா கேளு மகளே. இதுவரை நான் செஞ்ச எல்லா காரியமும் உன்னுடைய நல்லதுக்கு மட்டும்தான். அந்த நேரத்துல நீ கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தாலும் உன்னோட உயிருக்கு இவ்வளவு நாளும் இவ்வளவு காலமும் நீ காப்பாத்திட்டு வந்த ரகசியத்துக்கு ஆபத்து ஏற்படும். அது உனக்கு சம்மதமா? இருக்கலாம் குருவே, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் என் புருஷனோட உயிரே போயிருக்கோம்ல. அது உங்களுக்கு சம்மதமா? எப்பவுமே நியாயத்து பக்கமும் தர்மத்து பக்கமும் நிக்கிற நீங்க இன்னைக்கு என் புருஷன் உயிருக்கு போராடுற அந்த நேரத்திலையும் என்ன அவர்கிட்ட போக விடாம தடுத்துட்டீங்களே. இது உங்களுக்கு நியாயமா படுதா? என் புருஷனோட உயிரோட விளையாடுனீங்களே, அது தர்மமா? இத்தனைக்கும் அர்ஜுன் யாரு? என்னோட புருஷன், வெளியால் கிடையாது. என் புருஷனோட உயிரை நான் காப்பாத்தாம வேற யாரு காப்பாத்துவாங்க சொல்லுங்க? என் புருஷனோட உயிர் ஆபத்துல இருக்கும் போது, அவர் துடிக்கும் போது, அவர் தாலி கட்டின மனைவியா என்னால எதுவும் செய்ய முடியாம கல்லு மாதிரி நின்னு வேடிக்கை பார்க்க வச்சுட்டீங்களே. அவருடைய மனசுக்கு இது எவ்வளவு வேதனை கொடுத்திருக்கோன்னு யோசிச்சீங்களா நீங்க? என்னமோ அவரோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்தது. என் புருஷன் இன்னைக்கு உயிர் தப்பிச்சிட்டாரு. அன்னைக்கு நீங்களே நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்களே பொய்யாக்குற மாதிரி பண்ணிட்டீங்களே. சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க. நானும் என் புருஷனும் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? சொல்லுங்க குருவே. அமிர்தா, என்ன இது? இந்த வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது நடந்துகிட்டு இருக்கே. என்ன அத்தை இது? அந்த பறவை நம்ம எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அர்ஜுனை மட்டும் ஏன் துரத்துக்கிட்டே இருக்கு? அதான் அத்தை எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏன்பா அர்ஜுன்? அதெல்லாம் சரி, எங்க உன் செல்ல பொண்டாட்டிய காணோம் அர்ஜுன்? 2 பேரும் ஒன்னா தானே வெளியில போனீங்க? ஆமா அர்ஜுன், கேட்க மறந்துட்டேன். அமிர்தாங்கடா, அவளுக்கு எந்த பிரச்சனை இல்லைல்ல? ஸ்டாப் இட் அண்ணா. அந்த பேரை இனிமே என் முன்னாடி யாரும் சொல்லாது. என்னடா அர்ஜுன், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? போகும்போது நீயும் அமிர்தாவும் ஒன்னா தானே போனீங்க. இப்ப நீ மட்டும் தனியா வந்திருக்க, அதுவும் மயூரி கூட்டிட்டு வந்திருக்கா உன்ன. அம்மா, அவங்க பேச்சு எடுக்காதீங்கிற சொன்னால. அவங்க இஷ்டப்படி அவங்க எங்க வேணா போவாங்க, எப்படி வேணா இருப்பாங்க. விடு. எனக்கு என்ன, அவங்களுக்கு என்ன? கடுகு அளவுக்கு கூட அவங்களுக்கு என் மேல அக்கறை இல்லம்மா. டேய், நான் செத்தா என் பணத்தை கூட அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க போல இருக்கு. ஏன்டா அர்ஜுன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கே? அப்படி பேசாதே. டேய் அர்ஜுன், என்னடா சொல்ற நீ? அவ உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. அவ எப்படி அவனுக்கு கெடுதல் நடக்கணும்னு நினைப்பா? நினைப்பாங்க. இன்னைக்கு என் உயிர் போற நிலைமையில நான் இருக்கேன். ஆனா என் முன்னாடி குத்துக்கள் மாதிரி நின்னாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு நான் உங்ககிட்ட கெஞ்சினேம்மா. அவங்க மனசு கரையில
கல்லு கல்லு மருந்து நின்றுக்கிட்டு என்ன வேடிக்கை பார்த்தாங்க. எந்த ஒரு பொண்டாட்டியா இருந்தாலும் புருஷன் இந்த நிலைமையில இருந்தா பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? சொல்லுங்க பாட்டி. சரியான நேரத்துல மயூரி வந்து என்னை காப்பாத்தினான். அந்த பறவை கருத்து இருந்த பாம்பு என்ன கடிச்சப்ப கூட அமிர்தா என் கிட்ட வரவே இல்லை. பாம்பா? ஐயோ கடவுளே, பாம்பு கடிச்சிடுச்சுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றியேடா, அது உண்மைதானா? ஆமா பாட்டி, அந்த பறவையோட கழுத்துல இருந்த பாம்பு என்னை கடிச்ச உடனே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. எழுந்து பார்த்தப்போ என்ன மயூரி பார்த்துட்டு இருந்தா. ஏண்டா அர்ஜுன், பாம்பு கடிச்சதுன்னு சொல்ற, மருந்து ஏதாவது சாப்பிட்டியா? இல்லைண்ணா. மயூரி, அங்க என்ன ஆச்சு நீயாவது கொஞ்சம் தெளிவா சொல்லுமா? இவன் பேசுறத கேட்டா எங்களுக்கு குழப்பமா தான் இருக்கு. இல்ல கர்ணா, இவன் சொல்றது சரியாதான் இருக்கு. அர்ஜுன் கீழே விழுந்திருந்தப்ப அவன் வாயில நொரத்தல் இருந்தது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே எழுந்து உட்காந்துட்டான், நார்மல் ஆயிட்டான். இதுதான் நடந்துச்சு. ஆமா, 2 பேரும் விசித்திரமா பேசுறீங்க. எங்க யாருக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது. 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது சரியா சொல்றீங்களா? என்னமோ போங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இருக்கலாம் அண்ணா, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நாம நம்ம உயிரை விட அதிகமா விரும்புறவங்க நம்ம உயிர் போற நேரத்திலையும் நம்ம கூட நிக்க மாட்டாங்கங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அமிர்தா எனக்கு ரொம்ப நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்க பாருடா அர்ஜுன், நீ இப்படிலாம் பேசக்கூடாது. நீ ஏதோ ஷாக்ல இருக்க. சரி நீ வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. பத்ததுல அப்புறம் பேசிக்கலாம். வா இருங்க, நானே கூட்டிட்டு போறேன். வா அர்ஜுன். எப்படியும் ஆண்டவன் புண்ணியத்துல எதுவும் பெருசா ஆகல. ஆமா அத்தை, அது விஷம் இல்லாத பாம்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அர்ஜுனுக்கு எதுவும் ஆகல. நான் போய் சுவாமிக்கு நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு வரேன். ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நாம நம்ம உயிரை விட அதிகமா விரும்புறவங்க நம்ம உயிர் போற நேரத்திலையும் நம்ம கூட நிக்க மாட்டாங்கங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அமிர்தா எனக்கு ரொம்ப நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ரொம்ப வலிக்குதா அர்ஜுன்? உடம்பு வலியோட அதிகமா மனசுதான் அதிகமா வலிக்குது. உடம்புல ஏற்பட்ட காயம் இன்னைக்கும் நாளைக்கும் ஆறி போயிடும். ஆனா மனசுல ஏற்பட்ட காயம் அவ்வளவு சுலபமா ஆறாது. நம்ம உயிர் நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் அது வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இங்க பாரு அர்ஜுன், நடந்தது நடந்து போச்சு. ஒரு சில சமயங்கள்ல இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரி சமயத்துல யாருக்குமே கை கால் ஓடாதுடா. அதுலயும் அமிர்தா அப்பாவும் கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்க பொண்ணுல. ப்ளீஸ், இதே காரணமா வச்சுட்டு அவ மேல வெறுப்பள்ளி கொட்டாத அர்ஜுன். அமிர்தாவை பத்தி பேச வேண்டாம் மயூரி. தேவையில்லாம என் பொறுமையை சோதிக்காத. அப்படி இல்ல அர்ஜுன், பாவம் அமிர்தா, அவ நல்ல பொண்ணு தான்டா. நான் என்ன சொல்ல வரேன்னு நீ புரிஞ்சுக்கோ. மயூரி, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? அவங்கள பத்தி பேசாதன்னு சொன்னால. இல்ல அர்ஜுன், அது வேண்டாம். யார் பேச்சும் கேட்கிற அளவுக்கு இப்ப எனக்கு பொறுமை இல்லை. கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு என்ன தனியா விடுறியா? இங்க இருந்து போயிடு மயூரி. எனக்கு யாரோட ஆறுதல் வார்த்தைகளும் வேண்டாம். என்னை சுத்தி யாரும் இருக்கவும் வேண்டாம்.
போன்னு சொன்னா உனக்கு புரியாதா? அர்ஜுன்